ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சோனியில் உள்ள தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் காமெடி படமாக வெளியான கரக்கம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். தனுஷ் ஒரு ஸ்ட்ரகிளிங் கொரியோகிராஃபர், காஜா ஒரு போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் நியூ இயர் செலிப்ரேஷன்ல சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு இவங்க சும்மா இல்லாம ஒரு கல்லறைக்கு போய் அங்க இருக்கிற 5 பிராஸ் கிராஸை பாத்தீங்கன்னா புடிங்க எறிகிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த 5 ஆன்மாவும் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தெரியாம அதை பண்றாங்க. இதுக்கப்புறமா அந்த 5 ஆன்மாக்களும் இவங்களை தொடர்ந்து வந்து ஹாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. சோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 5 ஆன்மாக்களுடைய பின்னணி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதை தடுக்கிறதுக்கான ஜேர்னில இவங்க கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல ஒரு யூனிக்கான ஹாரர் காமெடி கான்செப்டை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல காமெடி எமோஷன் ரெண்டுத்தையும் ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் டிசைன், சாம் சிஎஸோட மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஹாரர் அட்மாஸ்பியரை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸ்ரீநாத் பன்சாய் ஒரு எஃபர்ட்லெஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. டிஜே பிரவீனுடைய காமெடி டைமிங், கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகள் உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய கான்செப்ட் வந்து யூனிக்கா இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு ஹாரர் காமெடி படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துல இருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எதையும் பாத்தீங்கன்னா பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாம மேலோட்டமா காமிச்சிருப்பாங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சில எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா டெப்த்தோட கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்துல இருக்கிற காமெடி சிலதெல்லாம் ஒர்க் அவுட் ஆனாலுமே மோஸ்ட் ஆஃப் தி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணாலுமே செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா படம் பிரெடிக்டபிளான ஒரு மூடுக்கு போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது நீங்க கெஸ் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. பேசிங் ஆவரேஜா இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடக்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. கரக்கம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.